கிடையாது. உங்களை கர்த்தர் இந்த சபையில ஊழியம் செய்ய வச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருக்கலாம், இல்ல வெளி ஊழியங்களை கொடுத்திருக்கலாம். லாபத்துக்காக, பேருக்காக, பெருமைக்காக நீங்க ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னா நாம் பரிதவிக்கிறவர்களாய் மாறி இருப்போம். பவுல் சொன்னாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டமென வெல்லுகிறேன். பவுல் வருகிற போது பெரிய பணக்காரனாய் வந்தாரு, ஆஸ்தி உடையனா வந்தாரு, அரசாங்க உத்தேசனாய் வந்தாரு. அவரிடத்துல ஏராளமான பணம் இருந்தது, பேர் புகழ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் ஊழியம் செய்து முடிக்கிறப்ப தீமோத்துக்கு லெட்டர் எழுதுற, தீமோத்து நான் வரும்போது அந்த இடத்துல ஒரு போர்வை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு குளிர் அதிகமா இருக்கிறது, அந்த போர்வையை கொஞ்சம் கொண்டு வாங்கடான்னு சொல்றாரு. இன்னொரு நிறுவனத்துல எழுதுறாரு, நான் பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், நிர்வாணமா இருந்தேன், வெயிலும் பனியிலும் அடிப்பட்ட வதையப்பட்டேன், ஆனாலும் எல்லாவற்றையாலும் என் ஆண்டவருக்காக சகிக்கிறேன். என் ஜீவன் அவர்தான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? என் வாழ்க்கையில நான் எத்தனையோ வாட்டி பசியா கிடந்தேன், பட்டினியா கிடந்தேன், வியாதியா கிடந்தேன், என்னை அடிச்சாங்க, என்னை உதைச்சாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க, என் சொத்தெல்லாம் போச்சு, என் சுதந்திரம் போச்சு, என் படிப்பு போச்சு, நான் நல்ல மதிப்பா இருந்தப்ப கீழே கேவலமா நடத்தப்பட்டேன், எல்லாராலும் குறைக்கப்பட்டேன், நல்ல கண் இருந்து கண்ணை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்க. அவர் ரொம்ப அடி, அவர் சரீரத்துல அவ்வளவு காயங்கள் இருந்தான் பவுலுக்கு. ஆனா அவர் சொன்னாரு, சாகிற போது சொன்னாரு, ஐயோ நான் சாக போகிறேன். அப்ப பார்த்து சொன்னாரு, இப்ப சொல்றாரு, நல்ல போராட்டம் போராடினேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு உபத்திரங்களை என் சரீரத்துல ஏன் சத்துரு கொடுத்தான் தெரியுமா? நான் என்னைக்காவது விசுவாசத்தை விட்டுடுவேன்னு தான், விடவனுக்கா சத்துரு இவ்வளவு போராட்டம் கொடுத்தான், என்னை அடிச்சு தூக்கி போட்டாங்க, பசியா இருந்தேன், எல்லாம் இருந்த போதும் அவர் சொன்னாரு, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், என் விசுவாசத்தை நான் வழுகி போக முடியாது. இவ்வளவு போராட்டத்தை சத்துரு கொடுத்தான், ஆனால் சத்துரு கொடுத்தான், நான் ஜெயிச்சுட்டேனே. கடைசி மரத்துல சாட்சி, நல்ல போராட்டம் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு இழந்தாலும் விசுவாசத்தை இழக்க கூடாது. கடைசி வருஷம் விசுவாசத்துல இருக்கிறவன் கர்த்தர் அவனை பரலோகத்துல பார்த்து சொல்வாரு, என் மகிமையான ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, இவ்வளவு பாடுகளும் வந்தாலும் என்னை மறுதலிக்காம என்னை அறிக்கையிட்டபடிதான் நீ என் பிதா வீட்டுல பிரவேசி என்று நீ உள்ள போகும்போது கட்டி பிடிச்சு உன்னை முத்தமிட்டு